சரி, இன்றைக்கி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அதான் முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவுள். அதுதான் தலைப்பு. சரிங்களா? முதலாம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. பாருங்கள், முதல் வசனம் வாசிக்கிறேன். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் ஒக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஸோ சொல்கிறார், ஆரம்பிக்கும் போதே இப்படியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இப்படியாக எந்த மனுஷனுமே எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவனுடைய ரகசியங்களை உக்கிரானக்காரன் சொல்லி எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இப்படியாகன்னு போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? ஸோ 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, பொறாமை வாக்குவாதம் உங்களுக்கு இருக்குது, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோ சேர்ந்தவன் சொல்லி பிரிவினைகள் இருந்துச்சு, பிரிவினை போக்கு இருந்துச்சு, வாக்குவாதம் இருந்துச்சு, பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எதனால் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தான் மெயின். கிறிஸ்துவை விட்டுட்டு அவங்க ஊழியக்காரங்களை பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ கிறிஸ்துவ அப்போ பார்த்து குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ பவுல் ஆட்கள், நாங்கள்லாம் பவுலை சேர்ந்தவங்க, நாங்கள்லாம் அப்போலோவை சேர்ந்தவங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பிரிவினைகளே இவங்களால தான் ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு மேலாக அதாவது கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவங்க விட்டுட்டு ஊழியக்காரங்களை பெருசாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் அப்படி எங்களை ரொம்ப பெருசாலாம் மேன்மையை பாராட்டுதீங்க, நாங்கள் அதெல்லாம் நீங்களை எப்படி எங்களை எண்ணிக்கொள்ளணும் அப்படின்னா அதுதான் இங்கே சொல்கிறார். நீங்கள் ஊழியக்காரங்களை பெருசாக எடுக்காதீங்க, மனுஷங்களை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? இப்படியாக அப்போ நீங்கள் எப்படி என்னணும்? அப்போ மனுஷனை நீங்கள் மேன்மை பாராட்டுதுங்க, கிறிஸ்துவ தான் நீங்கள் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மனுஷனை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஸோ அது அப்போ நீங்கள் எங்களை என்ன நினைக்கணும்? அப்போலோ யார், பவுல் யார் அப்படின்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரங்க. அப்போ அவங்க யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய வேலையை செய்கிறவங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய உக்கிரானக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ உக்கிரானக்காரன் அப்படின்னா என்னென்னா ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுங்களா, ஒரு மேலாளர் மாதிரி, ஒரு மேனேஜர், ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதில் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ மேனேஜர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும். அந்த பொறுப்பில் அவர் உண்மையாக இருக்கும். சரிங்களா? அப்படி அதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கு தேவன் சில ஊழியங்களை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஊழியத்தில் அவங்க உண்மையாக இருக்கணும். சில ஆத்மாக்களை கொடுத்தாரு, ஆத்மாக்களை குறித்து அவங்க உண்மையாக இருக்கணும், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். ஸோ அதான் நம்ம வேதத்தில் மத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்துட்டு தேவனுக்கு கொடுத்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் கொடுக்குறாரு, தாளந்துகளை கொடுக்குறாரு, கிருபைகளை கொடுக்குறாரு. அது எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆண்டவர் கடைசியாக கணக்கு விசாரிப்பார். சரிங்களா? அப்போ நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக வைப்பேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஊழியக்காரன் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இறைமையில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்பவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வச்சுங்களா? அப்போ ஆண்டவர் கொடுக்குற காரியம் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அதில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை உண்மையை தேவன் எதிர்பார்க்குறாரு. பாருங்கள், ஸோ சில ஊழியக்காரர்களுடைய குவாலிட்டிஸை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா கண்காணியானவன், குற்றஞ்சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியோட புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியனை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல் பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து தன் குடும்பத்தை நன்றாக நடத்தணும். ஸோ இதெல்லாம் சொல்கிறார். ஸோ அப்போ தன் பிள்ளைகள் நல்லா நடத்துக்கிறவனாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கிறவங்களாகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். சொல்லுங்கள், சின்ன பேர் முதலாக கூட வேதத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பொருளாசை கூட உங்களை பற்றி சொல்லப்படக்கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விபச்சார வயசு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த பழுதற்ற வாழ்க்கை அவங்க ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் அவர் சொல்கிறார். இங்கே ஊழியக்காரங்க உண்மையாக இருக்கணும். ஜனங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன காரியம் முதல் பெரிய காரியங்கள் வரைக்கும் அந்த மற்றவங்க அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியக்காரர்கள் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
3ஆம் வசனம் பாருங்கள். ஆயினும் நான் உங்களாலாயாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகுதில்லை. என்னை விசாரிக்கிறவர், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் வந்து மனுஷனாலாவது இல்லை மனுஷனுடைய நியாய விசாரணையினாலாவது இல்லை தேவனுடைய நாளாவது போய் எனக்கு தீர்ப்பை பெறுவது வந்து அற்ப காரியமாக இருக்குங்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் என்னிடத்துல ஒரு குற்றமே காணல, ஆனாலும் வந்து என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே வந்து பவுல் வந்து ரொம்ப ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையாக கடைசி வரைக்கும் உத்தமத்தோடு உண்மையோடு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத போல் நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, அது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம் பாருங்கள். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அதனால் வந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல் நீங்கள் வந்து என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பழுதற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அது ஒரு சவாலான வாழ்க்கையை பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ண சர்க்குணராக இருக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்திலலாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை அதை அப்படி செய்கிறவர்களாக இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்மளால் முடியலையோ அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாக என்ன மாற்றுங்க, இந்த வசனத்தின்படியாக என்ன மாற்றுங்க, உண்மை போல் என்ன மாற்றுங்க, நம்ம இடத்துல இன்னும் இட்டிச்சேர கிருபை செய்யுங்க, என்ன மறுரூபப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியாய தீர்ப்பு நாளில் போய் நம்ம தைரியமாக நிற்க முடியும் பாருங்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்ம நியாய தீர்ப்பு நாளில் தைரியமாக தேவனுக்கு முன்பாக போய் நிற்கணும் அப்படின்னா ஒரு 2 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 16:17 1 யோவான் 16:17 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாஇருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்புல நம்ம நிரம்பி இருக்கணும் பாருங்கள். தேவனை நல்லா நேசிக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும். இப்போ அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ நல்லா நம்ம தேவனை நேசிக்கணும் பாருங்கள். மற்றவங்களை நல்லா நேசிச்சோன்னு வைங்க பாருங்கள். அப்போ மாம்சத்தின் கிரிகள் நமக்குள்ளே இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு இருந்துச்சுன்னு வைங்க. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் வந்து தைரியமாக தேவனத்தில் போய் நம்ம ஒரு பழுதற்றவளாக போய் நிற்கலாம் பாருங்கள். அதான் இந்த இடத்துல சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்கள் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஸோ சொல்கிறாரு, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கள பார்த்து உடனே வந்து தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. இவங்க வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க, இவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, இவங்க நல்லா பரிசுத்தமாக இருக்காங்க, இவங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது, இவங்க வந்து பரலோகத்துக்கு போவாங்க. நம்ம போய் யாரையும் போய் நம்ம நியாயம் தீர்க்க வேண்டிய நம்ம நியாயம் தீர்க்கிற பொறுப்பு வந்து தேவனோடது. சரிங்களா? அப்போ நம்ம போய் யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்குற ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போ அவங்க பரலோகத்துக்கு போவாங்களா, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போவாங்களா, அதை பற்றி நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ ஒரு வேளை மற்றவங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா நம்ம தனியாக போய் தேவனுக்காக அவளுக்காக ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஆண்டவரே சுபாவத்தை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அது ஒரு நல்ல காரியம் பாருங்கள். சரிங்களா? நம்ம போய் வந்து தீர்ப்பு செய்ய முடியாது. சரிங்களா? அப்போது நம்ம உண்மையாக இருந்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே தேவனுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்தரங்கத்தில் இருள் மறைந்திருக்கிறது வந்து தேவன் வந்து கொண்டு வருவார். சரிங்களா? அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகணும். பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா தேவன் வந்து அவனுக்கு ரிவார்டு கொடுப்பார், அவனை புகழ்வார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தா பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். 6ஆம் வசனம் முதல் 3 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதரரை எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? எண்ணப்பட்டதற்கு மிஞ்சி எங்களால் என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், அதை தலைவாக போட்டு வச்சுக்கோங்க. 6 முதல் 13 வரை அடுத்த பகுதி. சரிங்களா? 6ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
ஸோ இதில் 6ஆம் வசனத்தில் 2 காரியத்தை சொல்கிறாரு. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்தியவைகளை எழுதினேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து அப்போலோவை பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க, பவுலை வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாரு, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவங்க வந்து இப்போ பிரச்சனையே அவங்களால தான். சரிங்களா? இப்போ பிரச்சனையே வந்து அதாவது ஜனங்கள் வந்து இவங்களை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து கிறிஸ்துவுக்கு மேலாக ஊழியக்காரங்களும் ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து சொல்கிறார், அதனால தான் பிரிவினைகள். அதனால சொல்கிறாரு. ஆனால் 1ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதுகிறாரு, நீங்கள் அதனால் வந்து மனுஷங்களை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி எங்களை நினைக்கணும் அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் உக்கிரானக்காரன், அவ்வளோதான். இப்போ பவுல் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் உக்கிரானக்காரன். இப்போ அப்போலோ யார் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் உக்கிரானக்காரன், அவ்வளோதான். அதான் சொல்கிறார். இப்போ அதான் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் வந்து எங்களாலே கற்றுக்கொள்ளுங்க. அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனுஷங்களை வந்து பெருசு பண்ணாதீங்க. தேவன்தான் பெரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர் தேவனே. அப்போ அவர் தான் நீங்கள் பெருசு பண்ணணும், அவர் தான் உயர்த்தணுமே ஒழிய மனுஷங்களை வந்து பெருசு பண்ணாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மிஞ்சி நீங்கள் வந்து வேறு எதையுமே எங்களை வந்து நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் வேறொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாக வைத்தியவைகளை எழுதினேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா ஒருவன் மற்றொரு நிமித்தம் இருமாப்படையாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இப்போ என்னையும் அப்போலோவை வந்து உங்களுக்கு உதாரணமாக வைக்கிறேன். இப்போ நானும் நீங்கள் பிரிவினையும் அதனால தான் வந்துச்சுப்பா. இப்போ ஒரு குரூப் வந்து அப்போலோ குரூப்பு, ஒரு குரூப் வந்து பவுல் குரூப், அப்படி பிரிஞ்சு போனதுனால இந்த குரூப் இருக்கிறவங்க அந்த குரூப்புக்கு விரோதமாக வந்து பொறாமை பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இருமாப்பாக இருக்கிறது, கசப்பு வைக்கிறது, ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் வந்து தேவனுடைய ஊழியக்காரங்களாக இருக்கோம், நாங்கள் வந்து தாழ்மையாக இருக்கோம், நாங்கள் 2 பேர் ஒற்றுமையாக தான் இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களை மாதிரியாக வைக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் நிமித்தம் வந்து இந்த மாதிரி பிரிவினையை கொண்டு வந்து நீங்கள் வந்து இப்படி பிரிஞ்சிருக்காதீங்க உங்களுக்கு. அதனால் இது நிமித்தம் நீங்கள் வந்து இருமாப்படையக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, நீங்கள் வந்து ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், தாழ்மையாக இருக்கணும், அதுதான் சொல்கிறார். சரிங்களா? அன்றியும் உன்னை விசேஷவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு ஏதாவது தேவன் ஒரு விசேஷத்த கிருபையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்காக வந்து தேவனை வந்து மேன்மை பாராட்டு. தேவனுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உள்ள, நீ மற்றவனை விட விசேஷமாக இருக்கலாம். அப்போ ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அதுக்கோசரம் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லு. அது நிமித்தம் நீ வந்து உன்னை விட எனக்கு இது நல்லா தெரியும், அது நல்லா தெரியும், உன்னை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், உன்னை விட எனக்கு அது நல்லா தெரியும், வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு சொல்லி நீ வந்து பெருமை பாராட்டாத அப்படிங்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீ யாரையுமே கம்பேர் பண்ணாத. நீ வந்து உனக்கு தேவன் தான் உனக்கு கொடுத்துருக்காரு, தேவன் தான் வல்லமை கொடுத்துருக்காரு, வரங்களை கொடுத்துருக்காரு, ஊழியங்களை கொடுத்துருக்காரு, தாளந்துகளை கொடுத்தாரு. அதனால் நீ வந்து தேவனை மகிமைப்படுத்து, அதை நிமித்தம் நீ பெருமைப்படாத, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது திருப்தி இருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறாலும் நலமையாக இருக்குங்க, அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோமே. இதை சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான்களாக இருக்கீங்க, எங்களையும் இல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாக இருக்கும், அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோமே. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் திருப்தி அடைந்திருக்க, அதாவது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கீங்க, நல்லா வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஐஸ்வர்யவான்களாக இருக்கீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா திருப்தி அடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தேவையான சத்தியம் வந்திருக்கு, உங்களுக்கு தேவையான போதகங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு போதகரே தேவையில்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எங்களை இல்லாமல் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னே அவசியம் இல்லை, எங்கள் எல்லாமே ஆளுகிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா தேறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அது வளரும்போது அதுக்கு மற்றவங்க உதவி தேவை, ஒரு அம்மாவுடைய உதவி தேவை. பார்த்திங்கன்னா
சாப்பிட வைக்கணும், குளிக்க வைக்கணும், மற்ற அதுக்கு பால் தேவை, மற்ற உணவு தேவை எல்லாம் அவங்க அம்மா ஊட்டி போனாங்க. கொஞ்சம் பெருசான பார்த்தீங்கன்னா அதோட வேலையை அதுவே செஞ்சுக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா உதவி தேவை, அது கொஞ்சம் பெருசான பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்துச்சு, அதோட வேலையை வந்து அது அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார். நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நல்லா வளர்ந்துருக்கீங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா திருப்தி அடைஞ்சிருக்கீங்க, ஐஸ்வர்யவான்களாக இருக்கீங்க, நல்லா வந்து ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதுதான் அந்த மாதிரி தான் வந்து இங்கே சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாக எங்களை மரணத்துக்கு குறிப்பிட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு தோன்றுகிற தேவன் அப்போஸ்தலர் எங்களை மரணத்துக்கு குறிப்பிட்டவர்கள் போல கடைசி நாட்களாக காலப்பட பண்ணினார். அதை பார்த்தீங்கன்னா பாடுகளை பற்றி சொல்கிறார். ஸோ ஊழியக்காரர்களுக்கு பார்த்து அப்போஸ்தல ஊழியத்தை தேவன் வந்து வச்சுருக்காரு. இவங்க வந்து அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கு பவுலுக்கு வந்து அப்போஸ்தல ஊழியம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் வந்து அந்த அப்போஸ்தலர் வந்து பயங்கரமான ஊழியக்காரர்களுக்கு பயங்கரமான பாடுகள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி சொல்கிறார். பிலிப்பியர் 1:23 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறவங்க உங்களுக்கு அருளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடுகளெல்லாம் எழுதுகிறார். சரிங்களா? அப்போ பயங்கரமான பாடுகள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் வந்து அப்போ தேவன் வந்து பாடுகள் வழியாக அவங்களை வந்து நடத்தி செல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது அப்போஸ்தலர் சொல்லும்போது நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நம்ம என்ன ஆகணும், பரலோகத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் எங்கள் ஊழியக்காரராகிய எங்களுக்கு வந்து பயங்கரமான பாடுகள் வருது. அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். 10ஆம் வசனம் பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீரர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது தேவவசனம் உள்ளே போகணும். ஸோ அதை நிமித்தம் பயங்கரமான பாடுகள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். ஸோ எத்தனையோ பாடுகள் வழியாக நாங்கள் போகிறோம். உங்களை எப்படியாவது தேவனுக்குள்ளே கொண்டு வரணும், தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள்ளே கொண்டு போகணும், தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்துக்கு உங்களை விசுவாசத்துக்குள்ளே கட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கட்டப்படணும் அப்படிங்கிறது அப்படி. ஸோ அந்த அர்த்தத்தில் வந்து அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து ஆனால் அநேக பாடுகள் வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இல்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொந்த கையால் வேலை செஞ்சு நாங்கள் சம்பாரித்து இப்போ இப்படியாவது உங்களை வசனத்துக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பசி இருக்குது, தாகம் இருக்குது, நிர்வாணிகளும் குட்டுண்டவர்கள் சரியாக போடுற ட்ரெஸ்ஸு கூட இல்லை, குட்டுண்டவர்களாக தங்க இல்லாதவர்களாக இருக்கும். ஸோ இப்படியாவது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது கிறிஸ்துவுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே போதிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துங்கப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோருக்கும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிறேன், இவ்வளோ நாங்கள் வந்து வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். பார்த்திங்கன்னா தூஷிக்கப்பட்டு எத்தனையோ பேர் எங்களை தூஷிச்சாரும் அவங்களுக்காக வந்து நாங்கள் வேண்டுறோம். நாங்கள் எங்களை யாராவது திட்டினாலும் நம்ம மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் துன்பப்பட்டாலும் அதை வந்து பொறுமையாக சகிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ மாதியை வந்து நாங்கள் வந்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்நாள் வரைக்கும் உலகத்தில் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஸோ எல்லோரும் துடைத்து போடுகிற பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு ஒரு சரியான கனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே அவங்க எல்லா வார்த்தையை பெற்றுக்கிறாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு அழுக்கை துடைத்து போடுகிற அழுக்கு மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் கடைசி பகுதி, 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 15ஆம் வசனம் தான் தலைப்பு. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. சரி, அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் எழுதவில்லை, நீங்கள் எங்களுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸோ இந்த இதில் என்ன சொல்வார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ துன்பப்படுறோம், எவ்வளோ பாடுபடுறோம், எல்லாம் எதுக்குன்னா நீங்கள் எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா வளர்ந்து மறுரூபமாகணும், தேவனுடைய வசனம் தேவனுடைய விசுவாசத்தில் வந்து நீங்கள் நிலைநிற்கணும். ஸோ உங்களுக்காக தான் வந்து இவ்வளோ பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார் அவர். பாருங்கள் 15ஆம் வசனம்.
கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, கிறிஸ்துவுக்குள்ளே அநேக உபாத்தியாயர்கள், ஸோ 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும், ஸோ உபாத்தியாயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது வந்து போதிக்கிறவங்க, இல்லை சொல்லிக் கொடுக்குறவங்க, கற்றுக் கொடுக்குறவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த உபாத்தியாயர்கள், சரிங்களா. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே சுவிசேஷன் சொல்லி நான் உங்களை வந்து பிள்ளையாக பெற்றேன், கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளாக உங்களை வந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஸோ ஒரு சின்ன ஒரு குழந்தைய எடுத்துட்டிங்கன்னா, ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறார், ஒரு 10 வயசு பையனை வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, பையனை தூக்கி ஸ்கூலில் விடுவாங்க. ஸ்கூலில் விட்டாங்கன்னா ஸ்கூலில் ஒரு 6வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் 6வது படிக்கிறான் அப்படின்னா, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வருவாங்க, மாஸ்டர்ஸ் வருவாங்க. ஒரு 7 பீரியட் 8 பீரியட் இருக்கும். இப்போ 7 பீரியட் 8 பீரியடுக்கு ஒரு 7 8 மாஸ்டர்ஸ் வரும், 5 6 7 மாஸ்டர்ஸ் வருவாங்க, சரிங்களா. மாஸ்டர் வருவாங்க, டீச்சர் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த உபாத்தியார்கள், இன்ஸ்ட்ரக்டர், சொல்லிக் கொடுக்குறவங்க, சரிங்களா. இப்போ இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க, சில நற்காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்தான்னா அந்த அப்பா அம்மா வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் செலுத்துவாங்க. ஸோ அந்த பையனுக்கு எதில் குறை, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து அவனை ட்ரெயின் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார். ஸோ எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்தாலும் குறிப்பாக இந்த குழந்தைக்கு வந்து இது தேவை, இந்த குழந்தைக்கு இது தேவை, இந்த குழந்தைக்கு தேவைன்னு சொல்லி அது யாருக்கு தெரியும், தகப்பன்மாருக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு தகப்பன் இருதயம், ஒரு தாயின் இருதயம். ஸோ அதான் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்தாலும் உண்மையிலேயே நீங்கள் வந்து எதில் வீக்கு, அப்போ உங்களுக்கு உங்கள் மேலே மட்டுமே கண்ணு வச்சு உங்களுக்காக வந்து உங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து தகப்பன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் வந்து அனைவர் வந்து சுவிசேஷத்தில் பெற்றதுனால இவருக்கு வந்து ஒரு தகப்பன் இருதயம் இருக்குது, சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகப்பன், ஒரு தாயுடைய உள்ளந்தான், ஒரு தகப்பனுடைய உள்ளந்தான் குழந்தை மேலே வந்து ஏக்கமாக இருக்கும். என் குழந்தை வந்து இதில் வீக்காக இருக்கான், என் குழந்தை வந்து இதில் வீக்காக இருக்கு, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணணும், இது தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்கிறார், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. அந்த தகப்பன் இருதயத்தோடு வந்தால், தகப்பன் இருதயம் தாய் இருதயம் அந்த குழந்தையின் மேலே ஒரு உண்மையான அன்பு இருக்கும், சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் தாய் ஒரு மெய்ப்பனுக்கு தான் அந்த ஆடுகளுக்கு மேலே அந்த உண்மையான ஒரு அன்பு இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், அந்த தகப்பன் இருதயம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு தகப்பன் இருதயம் இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப பாக்கியவான்கள், சரிங்களா. அப்படிப்பட்ட ஸோ அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதனே தகப்பன்மார் அநேகர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அதனால் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. நான் ஒரு தகப்பன், உங்கள் மேலே ஆத்ம பாரத்தோடு சொல்கிறேன். நீங்கள் எப்படியாவது பரலோகத்துக்குள்ளே போகணும். அதான் சொல்லும்போது சொல்கிறாரு, எப்படியாவது நான் அவங்கள வந்து கிறிஸ்துவக்கிட்ட போய் ஒரு பரிசுத்த கன்னிகையாக அவங்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு பயங்கர வைராக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும், அவர் பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா அவருக்கு இருதயம் துடிக்கும், ஐயோ இந்த ஆத்மா கெட்டு போகுதேன்னு சொல்லி அந்த இருதயம் வந்து துடிக்கும். அது ஒருவேளை பரலோகத்துக்கு போகலான்னு என்னாருன்னு சொல்லி துடிக்கும், ஐயோ இதில் தப்பாக இருக்கேன்னு சொல்லி அந்த தகப்பன் தாய் உள்ளந்தான் வந்து தடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் இங்கே எழுதுகிறார். ஐயோ என்னுடைய ஜனங்கள், நான் சுவிசேஷத்தினால் பெற்ற ஜனங்கள், ஒருவர் கூட வந்து அவர் சொல்கிறாரு, ஒருவன் இடறி போனால் என் இருதயம், என் மனம் எரியாது இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன் தாயுடைய அந்த இருதயம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியாயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல கதறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். அதனால் சொல்கிறாரு, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்றும் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற உபதேசத்தை கேளுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள வழி நடத்துகிறேன், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. அதனால் வந்து வாக்குவாதம் பொறாமல் வந்து நீங்கள் இப்படியே இதில் நிறுத்திருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, இதில் வந்து நீங்கள் மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளாக என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தீமோத்தேயு எத்தனையோ பேர் உடன் ஊழியக்காரர் இருந்தாலும் அந்த தீமோத்தேயும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாரு, என் மாதிரியே ஒரு தகப்பன் இருதயம் அவனுக்கு இருக்குது, என்ன மாதிரியே நான் போனால் எப்படி விசாரிப்பனோ அதே மாதிரி விசாரிக்கிற அந்த தகப்பன் இருதயம் வந்து அவனுக்கு இருக்குது. அதனால தான் வந்து அவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு வந்து அனுப்புகிறார். அவன் வந்து அவர் குமாரன் மாதிரி வந்து வச்சு வளர்த்து விட்றாரு பாருங்கள்.
நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை இல்லை அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சுவிசேஷத்தினால் பெற்று சபையை உருவாக்கி போதகம் பண்ணிவிட்டு அங்கே வேற ஒரு பாஸ்டரை போட்டுட்டு போயிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் இன்னும் வரல, இன்னும் அவரை பார்க்குறதுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கார், இன்னும் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா வர்றதில்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இருமாப்பாக இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அதனால் வந்து எழுதுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா நான் அவர்களுடைய பேச்சு இல்லை அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒருத்தருடைய பலத்தை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவங்க ஒருத்தர் வந்து எந்தளவா ஜெபம் பண்ணுறாங்க, எந்தளவா கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருக்காங்க, எவ்வளோவா கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்காங்க, கர்த்தருக்காக எவ்வளோவா நிற்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஒருத்தருடைய பலத்தை வந்து ஒருத்தரால் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 20ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரம்போடு உங்கள் இடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் 1 தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் வந்து பக்தி விருத்திக்கு ஏதோ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு முயற்சி தேவை பாருங்கள். ஒரு கலெக்டர் ஆகணுன்னா உடனே ஆயிட முடியுமா? சரி, பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணுன்னா பார்த்தீங்கன்னா எத்தனையோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆத்மா பலப்படுறதுக்கு, இந்த உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி தேவை, ஒரு முயற்சி தேவை பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆத்மா நம்ம அதை வந்து பலப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? பெரம்போடு உங்கள் இடத்துல வர வேண்டுமா, அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருமாப்படைந்தவங்களை குறித்து அவர் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக வரட்டுமா இல்லை வந்து பெரம்போடு வரட்டுமா அப்படின்னா ஒரு தகப்பனுடைய அந்த இருதயத்தில் வச்சு கேட்குற ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பையன் எவ்வளோ வயசானாலும் சரி அவன் வந்து கண்டிப்பாங்க, நீ தப்பு பண்ணுறடா ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து அவர் அப்பா அவன் பையன் வந்து ஏன் கண்டிக்கிறாங்க அப்படின்னா பையன் கெட்டுக்கு போகக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா சில வாட்டி குழந்தைகள் தப்பு பண்ணும்போது அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து பையன் கெட்டு போகக்கூடாது, தவறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு இருதயத்தோடு தான் அவர் சொல்கிறார். இப்போது என் ஜனங்கள், நான் சுவிசேஷத்தில் பெற்ற ஜனங்கள் சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறத கேளுங்க, திருந்துங்க அப்படின்னு சொல்லி இருமாப்பாக இருக்காதீங்க, பொறாமையாக இருக்காதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, மார்க்கபேதங்கள் பண்ணாதீங்க, மாம்சத்தின்படி இருக்காதீங்க, அப்படின்னு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிக்கிற மாதிரி வந்து ஒரு அன்போட ஒரு கண்டித்ததில் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க, பெரம்போடு வரட்டுமா இல்லைன்னா சாந்தமுள்ள ஆவியோடு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். அப்போ நம்மளால் நிறைய காரியங்கள் நம்ம மாம்சத்தை வந்து நம்மளால் வந்து மேற்கொள்ள முடியாதுங்களா? அப்போ நம்ம வந்து தேவ உதவியை நம்ம நாடணும். நம்மளால் முடியாத காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு போகணும் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ தேவனுடைய பலத்தில் தான் நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியும் பாருங்கள். நம்ம தேவனுடைய பலத்தினால தான் நம்ம வந்து பூர்ணமடைய முடியும். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களே உதவி செய்கிறார். ஸோ நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோதனைகளை வந்து தேவனுக்கு தெரியும், தேவன் வந்தால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம தேவனுடைய உதவியை நாடணும் பாருங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ தேவ உதவியை நம்ம நாடுவது வந்து ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா பேதுரு பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் நின்றுவேன், நான் சாய்ச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ மறுதலைப்பேடா அப்படின்னு சொன்னார். ஆனால் மறுதலைக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவர் இடத்துல வந்து ஒப்புரவாயிட்டார் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆண்டவரே அப்புறம் வந்து ஒத்துக்கிட்டார், ஆண்டவரே என்னால் முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளை குழிக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அவசியம் கிடையாது. வச்சுக்கலாம், அதில் வந்து தூக்கி எடுப்பார். பாவ சோதனையிலேருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுப்பார் பாருங்கள். பாவ கட்டிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராகி இப்பேற்பட்ட கட்டிலிருந்தும் தேவன் வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதான் இதெல்லாம் சொல்கிறார். ஸோ அந்த 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து பெருசாக எண்ணாதீங்க, எங்களை வந்து என்னையோ பவுலையும் பவுல் சொல்கிறார், என்னையோ வந்து அப்பளவையும் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஒன்று யாதொன்றை குறித்து வந்து தீர்ப்பு சொல்லாதீங்கிறாரு. உக்கிரானக்காரன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி வந்து நீங்கள் வந்து எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரராக எங்களுக்கு வந்து பாடுகள் உண்டு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து குப்பையை போல் இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தேவ வார்த்தை உங்களுக்கு வரணும், தேவ வார்த்தை உங்களிடத்துல நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேரூன்றி நிற்கணும், அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா
10,000 உபாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லை. அதனால் வந்து அது உங்களை விசாரிக்கிறதுக்காக தீமோத்தேயை வந்து அனுப்புகிறேன். நானும் சமயம் வாங்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா தேவராஜ்யம் பேச்சில் இல்லை பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் நன்றி. ஏசப்பா, உங்கள் ஊழியக்காரர்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஏசப்பா, உங்கள் வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதிருக்க கர்த்தர் காத்தரல வேண்டும் முடியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீர் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை பலத்திலே உண்டாயிருக்குன்னு சொன்னீரே, நமக்கு சோத்திரம். இன்னும் இடத்துல கிட்டிச்சேர கிருபை செய்யுங்க. இன்னும் உடைய பலத்தில் வளர கிருபை செய்யுங்க. கிருபையில் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிருபையில் பலப்பட கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் துதிகான மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.